நம்ம எல்லாருக்கும் இப்போ தேவைப்படுறது ஒன் பாட் மீல். ஹோல்சமாக இருக்கணும், ஒரே பாட்டில் லஞ்ச் முடிச்சிடணும். இந்த வெயிலுக்கும் ரொம்ப நேரம் அடுப்பில் நிற்க முடியாது அண்ட் கேஸ் தட்டுப்பாடு இருக்கிறதுனால ஒரு 20 மினிட்ஸில் ஒரு ஹோல் ஃபேமிலிக்கே நீங்கள் வச்சு முடிச்சிடலாம். எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் ஃபுட்டீஸ் ரூஃபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சட்டில் டேஸ்ட்டோட ரொம்ப டெலிஷியஸாக இருக்கிற மஷ்ரூம் பீஸ் புலாவ் தான். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு டீஸ்பூன் நெய், 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி, 10 முந்திரி, 4 திராட்சை, இதுலேயே 2 வெங்காயத்தை நல்லா போட்டு வதக்கிக்கலாம். கலர் பொன்னிறம் ஆனதும் இதில் 2 வெங்காயம், ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுலேயே ஒரு கைப்பிடி புதினாவும் போட்டுக்கலாம். ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன், அதை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்திக்கிறேன். இதுலேயே ஒரு 1/4 கப் ஃப்ரெஷ்ஷான க்ரீன் பீஸ் சேர்த்திக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு அண்ட் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாத்தையுமே நல்லா வதக்கினீங்கன்னா மஷ்ரூம் கொஞ்ச நேரத்துலேயே தண்ணி விட்டுரும். அப்படின்னா நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி விட்டுருக்கேன். இதுலேயே கொஞ்சமாக லெமன் ஜூஸ், ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸ் நம்ம புழிஞ்சிக்கலாம். இப்போ நல்லா 20 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 விசில் விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக உதிர் உதிராக புலாவ் ரெடி ஆகிடும். பார்க்கவே டெம்டிங்காக இருக்குல்ல. இது ரொம்ப ஈஸியாக ஒரு 20 மினிட்ஸில் நீங்கள் ஒரு ஹோல் ஃபேமிலிக்கே குக் பண்ணிடலாம். ஒரு ரைத்தாவோ இல்லை நார்மல் ஒரு சிப்ஸ் இருந்தால் கூட போகும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நல்ல ஸ்பைஸியாக டெலிஷியஸாக இருக்கிற ஒரு பேபி பொட்டேட்டோலாம் வச்சு பண்ணுற ஒரு பிரியாணி தான். ஸோ நான் சொல்கிற எல்லாமே ஒரே ஒரு குக்கர் இருந்தால் போகிறோம். டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ஒரு 20 மினிட்ஸில் நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு டீஸ்பூன் நெய், இதுலேயே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், 2 வெங்காயம் நல்லா சன்னமாக நறுக்கிட்டு நல்லா வதக்கிடுங்க. கண்ணாடி பதம் வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுலேயே ஒரு கைப்பிடி புதினா இலை, இதில் ஒரு 1/4 கிலோ பீல் பண்ண பேபி பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். குக்கரில் வேகிறப்போ அதுவும் சேர்ந்து வந்துடும். நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 2 தக்காளி பியூரி பண்ணி சேர்த்திருக்கேன். ஒரு 1/4 கப் ஃப்ரெஷ்ஷான க்ரீன் பீஸ், இதில் 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் அண்ட் 1.5 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். 1/4 கப் தயிரை நல்லா பீட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிடலாம். நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ நம்ம 1.5 கப் தண்ணி சேர்த்திக்கலாம். நீங்கள் நார்மல் அரிசிலையும் செய்யலாம். இதில் 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி, இதுலேயே லெமன் ஜூஸ், ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் 1 கப் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி போட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டுருங்க. ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். இதுக்கு பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. நார்மல் அரிசி யூஸ் பண்ணுறீங்கன்னா 1க்கு 2.5 தண்ணி விடுங்க. அதுவுமே ரொம்ப நல்லா வரும். நான் சொல்கிற எல்லா ரெசிபீஸுக்குமே பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சுல. இது பார்க்கவே டெம்டிங்காக இருக்கும். இதுக்கு ஜஸ்ட் பிளெயின் கர்ட் இருந்தால் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரொம்ப கம்ஃபர்டிங்காக, ரொம்ப டெலிஷியஸாக, சூப்பர் டேஸ்டியான ஒரு வெஜிடபிள் கிச்சடி தான் பார்க்க போகிறோம். நார்த் ஆஃப் இந்தியாவில் கிச்சடி ரொம்பவே ஃபேமஸ். ஏன்னா அவங்க நம்ம ஊரில் சாம்பார் சாதம் சாப்பிட்ற மாதிரி அங்கே கிச்சடி அடிக்கடி பண்ணுவாங்க. அவ்வளோ கம்ஃபர்டிங்காக இருக்கும். ஜஸ்ட் ஒரு பிக்கிள் வச்சு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டிங்கன்னா கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 2 டீஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் அண்ட் இதுலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். ஒரு 5-6 பல் பூண்டை பொடியாக நறுக்கி சேர்த்திக்கோங்க. 1 இன்ச்சுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். நல்லா கலர் மாறினதும் இதில் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் எல்லாத்தையுமே சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ஸோ கரியாமல் உங்களுக்கு மசாலா ஈவனாக குக் ஆகும். இப்போ இதில் கேரட், பீன்ஸ், க்ரீன் பீஸ் எல்லாமே 1/4 கப் எடுத்திருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். ப்ரெஷர் குக் பண்ணுறப்ப எல்லா காயும் வெந்துடும். இப்போ நான் நார்மல் பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 4 கப் தண்ணி விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 கப் துவரம்பருப்பு ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் அண்ட் 1 கப் நார்மலான பொன்னி ரைஸ், அதுவும் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ 4லேருந்து 5 விசில் தாராளமாக விட்டிங்கன்னா நல்லா குழைய வெந்துடும். இப்போ மேலே நல்லா கமகமன்னு ஒரு டீஸ்பூன் நெய்யும் கொத்தமல்லியும் தூவிடுங்க. நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். வேணால் கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்திக்கலாம். ரொம்ப கம்ஃபர்டிங்காக இருக்கும். இதுக்கு ஜஸ்ட் ஒரு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். யூ வில் லவ் இட். அடிக்கடி பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லான பிளெயின் குஸ்கா தான். ஸோ பிரியாணியே பண்ண முடியல, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னா இந்த பிளெயின் குஸ்கா எல்லார் வீட்லேயுமே பண்ணுவோம். இதுக்கு ஒரு ரைத்தா இருந்துட்டா போகிறோம். வேணும்னா நம்ம 65 ஏதாச்சும் தொட்டுக்கிட்டா இன்னுமே நல்லாயிருக்கும். பட் இது ஒரே பாட்டில் முடிஞ்சிடும். இதுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம், 6-7 பூண்டு, 2 இன்ச்சுக்கு இஞ்சி, 2 தக்காளி, இது எல்லாத்தையுமே பச்சையாக அப்படியே அரைக்க போகிறோம்.
இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய், இதில் ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ, 2 வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போக வதக்கிடுங்க. இப்போ ஒரு கொத்து புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையுமே நல்லா போட்டு வதக்கிடலாம். நல்லா அரோமேட்டிக் ஆகணும், சுத்தமாக பச்சை வாசனையே இருக்கக்கூடாது. இப்போ 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி கலருக்காக, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனியாத்தூள் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 1/4 கப் தயிரையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கமகமன்னு வந்துடும். இப்போ நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 1க்கு 1.5 கப் தண்ணி, 1 டீஸ்பூன் உப்பு, ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸ் எதுக்காக சேர்க்குறோன்னா அரிசி வந்து நல்லா உதிராக ஃப்ளஃபியாக வரதுக்காக. இப்போ ஊற வச்ச பாஸ்மதி அரிசி நான் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 2 விசில் ப்ரெஷர் குக் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். நல்லா சூப்பராக கமகமன்னு குஸ்கா ரெடி. ரொம்ப ரொம்ப ஈஸி பண்ணுறது. இது பண்ண தெரியாதவங்க கூட ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப நியூட்ரிஷியஸான தட்டைப்பயிறு வச்சு ஒரு சாதம். இது அரிசி பருப்பு சாதம் மாதிரி இருக்கும், அதே டேஸ்ட்டில், பட் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன சைட் டிஷ் வேணாலும் தொட்டுக்கலாம். நான் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் என்னோட ஃபேவரெட். இதுக்கு ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், இதிலே கருவேப்பிலை, பூண்டு வந்து ஒரு 6-7 பல் பூண்டு, 1 இன்ச்சுக்கு இஞ்சி, இதுலேயே 2 வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கலர் மாறணும். டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனதுக்கப்புறமேலு இதில் ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன், அதாவது 3 டீஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கணும். சாம்பார் பொடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரைஸுக்கு. 1 டீஸ்பூன் உப்பு, இதுலேயே கொஞ்சம் தண்ணி விட்டு மசாலா கரியாதபடி நல்லா பச்சை வாசனை போக குக் பண்ணிக்கோங்க. இப்போ தட்டைப்பயிரை நான் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம், இல்லை 2-3 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். இதில் ஒரு 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் நார்மல் பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, 1 கப் பொன்னி அரிசியை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதையும் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா சூப்பரான தட்டைப்பயிறு சாதம் ரெடி ஆகிடும். இது எப்படின்னா ரொம்ப உதிராகவும் இருக்காது, ரொம்ப குழஞ்சும் இருக்காது. நல்ல கம்ஃபர்டிங்காக இருக்கும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு. நல்ல சூடாக சாப்பிடுங்க. இது எப்போவுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஆக்சுவலி பிளெயின் கர்டும் நல்லாயிருக்கும், இல்லை ஸ்பைசியான பொரியலும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் புலாவ். ரொம்ப ரொம்ப டேஸ்டி. குழந்தைங்க காயே சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பீட்ரூட் பன்னீர் புலாவ் பண்ணுங்கள். டெலிஷியஸாக மட்டும் இருக்காது, ரொம்ப நியூட்ரிஷியஸாகவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பீட்ரூட் ஆட் பண்ண மாதிரியே தெரியாது. இதுக்கு ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய், இதுலேயே 1 டீஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, 2 பட்டை, ஒரு 10 முந்திரி, 2 வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கலர் மாறினது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஃபுல் பீட்ரூட்டை நல்லா துருவிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறோம். க்யூப்ஸை விட துருவி ஆட் பண்ணிங்கன்னா தான் ஃப்ளேவர் இன்னுமே நல்லாயிருக்கும். இதுக்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுலேயே 1/4 கப் தயிரையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகணும். எல்லாமே சேர்ந்து வந்ததும் பன்னீர் வந்து ஒரு 100 கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பன்னீர் நிறையா கூட ஆட் பண்ணலாம். நான் 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி, மேலே கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுக்கிறேன். இதை நீங்கள் நார்மல் ரைஸ்லேயும் நான் சொன்ன மாதிரி பண்ணலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். இது கண்டிப்பாக குழந்தைங்க வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்கிற எல்லா ரெசிபீஸுமே உங்களுக்கு த்ரூ அவுட் த இயர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னோட ஒரு மோஸ்ட் ஃபேவரட் பச்சைப்பயிறு வச்சு சாம்பார் சாதம். அவ்வளோ நியூட்ரிஷியஸ் அண்ட் சுட சுட சாப்பிட்டிங்கன்னா அப்படியே அமிர்தமாக இருக்கும். ட்ரஸ்ட் மீ, ஒரு வாட்டி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப பண்ணுவீங்க. அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 6லேருந்து 8 வரமிளகா, 1/4 கப்பு தேங்காய் எல்லாத்தையுமே நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து பொடிச்சுக்கோங்க. இதை நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணி தனியாக வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். எண்ணெயில் கடுகு, பெருங்காயம், ஒரு 20 சின்ன வெங்காயம், முருங்கைக்காய், பீன்ஸ், கேரட் எல்லாமே ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி 1 ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு ஒரு 1/2 கப் பச்சைப்பயிரை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்திக்கலாம். 1 கப் நார்மல் ஊற வச்ச பொன்னி அரிசியில் 4 கப் தண்ணி விட்டு 4 விசில் விட்டு எடுத்துருங்க. நல்லா மைய வந்துடும் எல்லாமே.
இப்போ நம்ம ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி ஒரு கப் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலாவில் கொஞ்சம் தண்ணி கலந்து சேர்த்திருக்கேன். நீங்கள் பொடியாக அரைச்சி வச்சிங்கன்னா ஸ்டோர் பண்ணலாம், இல்லை இப்போ உடனே யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம். கடைசியாக நல்லெண்ணெயில் 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், முந்திரி பருப்பு, நிலக்கடலை எல்லாம் வறுத்து கொட்டி கொத்தமல்லி தூவி இறக்கினீங்கன்னா அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ இதோட பொரியல் ஆப்ஷனல், நான் ஜஸ்ட் காட்டுறேன். இதுக்கு கடுகு, பெருங்காயம் எல்லாம் போட்டுட்டு வெண்டைக்காயும் போட்டுக்கலாம். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரில, வி ஹாவ் அவர் ஓன் பிராண்ட், அன்னம் அமிர்தம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பிராண்ட் இருக்குது. அதில் நாங்கள் மேஜிக் கறி பொடி, அதாவது சவுத் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பொரியல் பொடி, இதுக்கு நீங்கள் உப்பு கொடி ஆட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இந்த காலையில் ரஷ்ல நீங்கள் காயை மட்டும் வேக வச்சுட்டு இந்த பொரியல் பொடி ஆட் பண்ணிங்கன்னா எல்லா பொரியலுக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் www.annamamirtham.comலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பொடி எப்போவுமே காய் வெந்ததுக்கு அப்புறமேல் போடுங்க. இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது ஒரு பேக்கெட் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்கள் வேலை அவ்வளோ ஈஸி ஆகிடும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப கம்ஃபர்டிங், டெலிஷியஸ் அண்ட் நியூட்ரிஷியஸான நெல்லிக்காய் வச்சு 1 பாட் ரச சாதம். இதுக்கு 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை, 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், 4 நெல்லிக்காய் எல்லாத்தையுமே பச்சையாக அரைச்சிடலாம். இப்போ ஒரு குக்கரில் அதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 1.5 கப் தண்ணி சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் ரசப்பொடி, எந்த ரசப்பொடி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச ரசப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு, 3 நெல்லிக்காவை அப்படியே போட்டுக்கலாம். அரைச்சும் போட்டிருக்கோம், அப்படியேவும் போட்டிருக்கோம். இதுக்கு புளி தேவையில்லை, நெல்லிக்காவோட புளிப்பே போகிறோம். 1/4 கப் கொஞ்சமாக துவரம்பருப்பு, 1 கப் நார்மல் பொன்னி அரிசி எல்லாத்தையுமே சேர்த்தி ஒரு 5-6 விசில் ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா நல்லா மைய வெந்துடும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 கப் தண்ணி போல் இருக்கும். கடைசியாக நெய்யில் கடுகு, சீரகம் தாளித்து கொட்டி கொத்தமல்லி தூவி இருக்குங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான கொண்டக்கடலை சாதம். இதுக்கு ஒரு குக்கரில் 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய், ஹோல் மசாலாஸில் நான் கொஞ்சம் சோம்பும் ஆட் பண்ணியிருக்கேன் 1 டீஸ்பூன். இதில் 2 வெங்காயத்தை நல்லா சன்னமாக நறுக்கி வதக்கிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா கலர் மாறினதும் 1 கொத்து புதினா ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளியோட பியூரி சேர்த்திருக்கேன். நல்லா பச்சை வாசனை போனதும் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 கப் கொண்டக்கடலை ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்திக்க போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்திக்கலாம். ஆல்ரெடி தண்ணி கொஞ்சம் இருக்கிறனால நான் 2 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். ஒரு 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்திக்கிறேன். இதில் நார்மலாக ஊற வச்ச பொன்னி அரிசி 1 கப் சேர்த்திக்க போகிறேன். மேலே நல்லா கொத்தமல்லி தூவிட்டு ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். இது ஒரு 3 விசில் விடுங்க. இது குழஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம அரிசி பருப்பு சாதம் மாதிரி ரொம்ப உதிராகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குழஞ்சும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுத்துருங்க. இது நல்லா சூடாக சாப்பிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம தட்டைப்பயிறு சாதம் பார்த்தோம் இல்லையா, அதே கன்சிஸ்டன்சியில் தான் இதுவும் இருக்கணும். இதுக்கும் வெறும் ஒரு கர்ட் இருந்தால் போகிறோம், ஏன்னா இதுவே கொஞ்சம் ஸ்பைசியாக தான் இருக்கும். ஸோ அந்த எல்லா ரெசிபீஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணிவிடுங்க மறக்காமல். ஸோ இனி எதுக்கு வெயிட்டிங், ஹாப்பி ஈட்டிங். ஸோ இந்த மாதிரி அமேசிங் கண்டென்ட்டுக்கு ஃபுட்டீஸ் டிஃபை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.